கரூர்ல நடந்த இந்த பெரும் துயர சம்பவத்தோட முதல் குற்றமா எது இருக்கும்னா, காவல்துறை வந்து அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு ரோட்டை வந்து ஒதுக்குனது தான் முக்கியமான தொடக்கமா இருக்கும். இந்த நிகழ்ச்சின்னு மட்டும் இல்லை, இந்த கட்சின்னு மட்டும் இல்லை, இல்லை இந்த ஊருன்னு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே எந்த கட்சியா இருந்தாலும், எந்த அமைப்பா இருந்தாலும், எந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டாலும் காவல்துறை வந்து தொடர்ந்து வந்து சாலைகளையே வந்து அதுக்கு அனுமதி கொடுக்குற இடமா வச்சிருக்காங்க. ஆக்சுவலா சாலைகள்ங்கிறது மக்கள் போக்குவரத்துக்கான இடம். போக்குவரத்தை மறிச்சு அந்த இடத்துல பிளாக் பண்ணி இவங்க வந்து நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னா அதுவே முதல் குற்றம். இதை வந்து இவங்க இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு. உள்நோக்கத்தோட தான் இந்த மாதிரி சாலைகள்ல அனுமதி கொடுக்கறதா வழக்கமா வச்சிருக்காங்க. ஒண்ணு குறுகலான நெருக்கடியான சாலைகள்ல அனுமதி கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அமைப்போ கட்சியோ வந்து பெரிய அளவுல கூட்டத்தை காட்ட முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு சாலையை மறிச்சு அவங்க இடம் கொடுக்கும்போது அந்த சாலையில போகக்கூடிய வாகனங்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து அது வந்து ஒரு எதிர்ப்பு அலையை வந்து உருவாக்கணும். இப்ப நம்மளே ஒரு சாலையில போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ரோடை பிளாக் பண்ணி ஒரு கட்சியோ அமைப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க, நம்மள வேற பாதையில திருப்பி விடுறாங்கன்னு நமக்கு என்ன தோணும்? இவங்களுக்கு வேற வேலை இல்லையா, சாலையில வந்துதான் வந்து இவங்கெல்லாம் நிகழ்ச்சி நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு தான் வரும். அந்த எதிர்ப்பு அலை, அதாவது ஆக்சுவலா இந்த மாதிரி போராட்டங்கள் நிகழ்ச்சி நடத்துறதே வந்து மக்களோட நன்மைக்காகத்தான் நடத்துவாங்க அவங்க. அப்ப அது மக்களுக்கு நன்மையா அவங்க மனசுல போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, மக்கள் மனசுல ஒரு எதிர்ப்பு அலையா அதை உருவாக்கணுங்கிறதுக்காக அந்த உள்நோக்கத்தோட தான் இவங்க வந்து இந்த சாலைகள்ல அனுமதி கொடுக்கறத வழக்கமா வச்சிருக்காங்க. நீங்க ஏன் அப்ப சாலைகள்ல அனுமதி கொடுக்குறீங்க? ஒரு நல்ல ஒரு மைதானமா பார்த்து அனுமதி கொடுங்க. இல்ல ஊருக்குள்ள எங்கேயுமே மைதானமே இல்லையா, ஊருக்கு வெளியில ஒதுக்கு புறமா ஏதாவது தரிசு நிலங்களா பார்த்து அனுமதி கொடுங்க. அப்பனா உங்களுக்கு இதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராது. அப்போ ஒரு உள்நோக்கத்தோட அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி சாலைகள்ல அனுமதி கொடுக்கறத நீங்க வழக்கமா வச்சிருக்கிறதான் இந்த மாதிரியான ஒரு பெரும் துயர சம்பவங்கள் நடக்கிறதுக்கான முக்கிய குற்றமா இருக்கு.